ரஜீம் சுல்லா ரஹ்மான் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 1001வது நாள். ஏன்னா நமக்கு முன்னாடியே எல்லாரும் 1000வது நாளை கணக்கிட்டு விட்டார். உலகம் முழுவதும் 1000 days ஆஃப் ஜெனோசைட், 1000 நாட்களாக நடக்கும் கூட்டுப்படுகொலைகள் என்றே அறிவித்திருக்கிறார்கள். அதனால் நாமும் 1001 என்று கணக்கிடுகிறோம். அடுத்தது, இப்பொழுது உலக ஊடகங்களை ஒன்றாக ஆக்கிரமித்திருப்பது 2 கோடி மக்கள் 150 கிலோமீட்டர் அளவில் நீளத்திற்கு கூடி இமாம் சையத் அலி காமினி அவர்களுக்கு இந்த ஜனாசா சடங்குகளை நிறைவேற்றுவது என்று குழுமியிருந்ததும், இதில் அமெரிக்கா ஒரு பிச்சைக்காரத்தனத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது. 100 நாடுகளுக்கு மேலே உள்ள பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த 100 நாடுகளிலும் நீங்கள் அந்த இதுக்கு போகக்கூடாது. நீங்கள் போய் ஈரானோடு ஒரு சாலிடாரிட்டி, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பதை காட்டக்கூடாது என்று ஒரு பெரிய முயற்சியை எடுத்திருக்கிறார். அந்த முயற்சி பெரிய அளவில் தோல்வியடைந்திருக்கிறது என்பது நேற்று அங்கே 100க்கும் மேற்பட்ட, ஒரு கணக்கின்படி 130 நாடுகளில் உள்ள பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அது அல்லாமல் இயக்க ரீதியாக ஹமாஸ், இன்னும் தாலிபான், இப்பொழுது இஸ்லாமிக் அமீரகம், அதிலிருந்து ஒரு 5 பேரும் சென்று கலந்து கொண்டார்கள். இப்படி உலகம் முழுவதும் அரபு நாடுகள் அனைத்திலும் இருந்து பிரதிநிதிகள் சென்றிருக்கிறார்கள். அதில் எகிப்திலிருந்தும் ஜோர்டானிலிருந்தும் சென்றவர்கள் பெரிதாக எடுத்து காட்டப்படுகிறார்கள். இதனிடையே இஸ்ரேல் அதன் மீது ஒரு தாக்குதல் நடத்துவோம் என சொல்லி இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ட்ரம்ப்பே நாங்கள் தான் அந்த காமினியை கொலை செய்தோம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவருடைய 14 மாதமே ஆன கிராண்ட் டாட்டர் கொலை செய்யப்பட்ட, அதில் இருக்கக்கூடிய கஃபினில் சின்ன கஃபின் அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய வைரலாகி வருகிறது. இப்படிப்பட்ட குழந்தை கொலைகளையும் இவர்கள் செய்தார்கள் என்று. இந்த பின்னணியில் மினாப் என்ற பகுதியில் கொலை செய்யப்பட்ட 168 குழந்தைகளுடைய மினாப் 168 உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறது. அதனால் உலகமெங்கும் நேற்று காமினிக்கு இரங்கல் கூட்டங்களும், யூகேயில், அதாவது யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஊர்வலமும் நடந்திருக்கிறது. அந்த ஊர்வலத்தில் காசாவில் நடக்கும் கூட்டுப்படுகொலைக்கு எதிராக பேசியவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் தொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அவர்கள் அந்த கிரிமினல் ட்ரிபியூனல் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கு விசாரணை நீதிமன்றங்களுக்கு முன்னாடியே நின்று கொண்டு பேட்டி கொடுக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், யாரும் முஸ்லீம்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இஸ்ரேலை பெரிய அளவில் கலக்கத்துக்கு உள்ளாக்கி கொண்டு இருப்பது ஜெரிச்சோ வால் ரிப்போர்ட் என்று ஒரு இராணுவ அறிக்கை வெளியே வந்திருக்கிறது. அது அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் எப்படி தவறியது, எப்படி ஹமாஸ் ரொம்ப புத்திசாலித்தனமாக இஸ்ரேலுடைய எல்லா உளவு நிறுவனங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு தாக்குதலை நடத்தினார்கள் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு ரோனி நுமா என்ற ஒரு ரிட்டையர்டு இஸ்ரேலுடைய மேஜர் ஜெனரல் தளபதி அந்த அறிக்கையை தயாரித்திருக்கிறார். அதில் முழுக்க அவர் நத்தியான்ஹுவை தான் குறை சொல்லுகிறார். நத்தியான்ஹு, நான் டெக்னாலஜியில் ரொம்ப மேலே இருக்கேன், என்னை அறியாமல் காசாவில் ஒரு மீங்குஞ்சு கூட என்னை அசைய முடியாது என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருந்தது தான் நமது கண்ணை மறைத்து விட்டது. அதே நேரத்தில் நம்மளிடத்தில் இருந்து போதுமான அளவுக்கு தகவல்களை ஹமாஸும் இதர போராளிகள் குழுக்களும் தேர்ந்தெடுத்து நம்மை ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள் ஆக்கிவிட்டார்கள். நாம் அதற்காக பதிலடியை தொடங்கும் போது 10 மணி நேரங்கள் கடந்து விட்டது. 10 மணி நேரம் லாவகமாக அவர்கள் காசா வளாகத்திலே புகுந்து கைதிகளை அழைத்து சென்றார்கள். அதன் பிறகு நாம் போட்ட திடீர் தாக்குதல், அமெரிக்க படைகளோடு சேர்ந்து கைதிகளை உடனேயே அழைத்து செல்லப்பட்டவர்களை உடனே அழைத்து வருவதற்கு, அதில் 4000 பேர் சென்றார்கள். நமது தரப்பில் 2000, அமெரிக்க தரப்பில் 2000. 4000ல் ஒருவர் கூட திரும்ப வரவில்லை. ஆனால் அதை பற்றி இன்றளவு ஒரு விசாரணை நடக்கவில்லை என்பதையும் அவர் மெத்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறார். நாம் ஹமாஸை 2016 இருந்து உளவு பார்த்து வந்தாலும் 2023 அன்று நம்ம நிலைமை என்னவென்று சொன்னால், நாம் ஹமாஸை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நமது நிலையாக இருந்தது என்று மூஞ்சில் அடித்தால் போல் ஒரு
அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இன்னும் காசாவினுடைய நிர்வாகம் ஹமாஸோட கையில் தான் இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது நாம் அங்கே தயார் செய்து போட்டிருந்த முனாஃபிகளை கையில் எடுத்துக்கொண்டு நம்மை திருப்பி தாக்கும் வேலைகளை சாதுரியமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் காசாவில் இனி ஒவ்வொரு நகர்வுகளையும் மிக கவனமாகவே வைக்க வேண்டும். விரைவில் போராளிகள் குழு நம்மை தாக்க இருக்கிறது. ஒருவேளை இந்த 7ஆம் தேதி இப்பொழுது 6ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இமாம் காமினி அவர்களுடைய இந்த இறுதி சடங்குகள் முடிவடையும் போது பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நாம் எதிர்பார்க்கலாம், ஹமாஸிடம் இருந்தும் இதர பகுதிகளில் இருந்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனிடையே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்று சொன்னால், அமெரிக்கா மீண்டும் ஒருமுறை ஈரானை தாக்குவதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறது. ஆனால் அரபு நாடுகள் எதுவும் கத்தர், பஹ்ரைன் உட்பட எந்த அரபு நாடும் நாங்கள் எங்களுடைய தளத்தை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு தரமாட்டோம். காரணம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்னதா, ஈரான் உடனே திருப்பி தாக்கும் எங்களை, அப்பொழுது எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. அடுத்தது சவுதி அரேபியாவில் 2300 அமெரிக்க இராணுவத்தினர் இருக்கின்றார்களாம். ஆக்சுவலாக அங்கே 10,000 பேர் இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2300 பேர் தான் இருக்கிறாங்களா. அந்த 2300 பேரையும் இவர்கள் அழைத்து சென்று விடுங்கள் என்று சொன்னதாக சவுதி தரப்பு செய்திகளும், நான் உங்களுக்கு பாதுகாப்புக்காக வைத்திருந்த 2300 பேரை நான் அழைத்துக் கொள்வேன் என்று ட்ரம்ப் மிரட்டியதாகவும் செய்திகள் வருகிறது. இதில் எது உண்மையாக இருக்கும் என்பதை நீங்களே கணித்துக் கொள்ளலாம். ட்ரம்ப் அவ்வளோ ஈஸியாக படையை பின்வாங்க மாட்டான். ஏன்னா படை அங்கே இருந்தால் தான் அவனுக்கு அங்கே கொள்ளையடிக்க முடியும், அவங்கள்ட்ட பணத்தை வாங்க முடியும். அதனால் சவுதி தான் அழைச்சிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது, ட்ரம்ப் தன்னோட அறிக்கையினுடைய மிரட்டலின் 2வது பகுதியாக பேட்ரியாட் என்று சொல்லக்கூடிய அந்த வான்வெளி தடையை தரமாட்டோம், ஃபைட்டர் ஜெட்டை தரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அரபு நாடுகள், குறிப்பாக கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், நீ இதெல்லாம் தந்து எங்களுக்கு எந்த புண்ணியமும் இல்லை, ஈரானுடைய தாக்குதல் எதையும் இதை தாக்கவில்லை. ரெண்டாவது, எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாகிறது, கிரேட்டர் இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல் ஒரு பகுதியை நெத்தன்யாஹு விரைவில் தொடங்க இருக்கிறார். ஏன்னா துருக்கியை மிரட்டிட்டு இருக்கான், எகிப்தை மிரட்டிட்டு இருக்கான். அரபு நாடுகளினுடைய சில பகுதிகளும் அந்த அகண்ட இஸ்ரேலில் வருகிறது. இந்த எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பிளான் செயலுக்கு வருகிறது. ஆகவே நாங்கள் ஈரானோடு தான் நிற்போம், அதோடு சைனா, ரஷ்யா இவங்களோடையும் சேர்ந்து எங்களுடைய பாதுகாப்பை நாம் தேடிக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். இதுதான் நான் நேரத்தை குறிப்பிட்ட மாதிரி, இதுதான் இப்பொழுது அமெரிக்காவுக்கு பொருளாதார வீழ்ச்சியையும் அரசியல் வீழ்ச்சியையும் கொண்டு வர இருக்கிறது. அடுத்தது, லெபனானில் இஸ்ரேல் பல இடங்களில் இருந்து பின்வாங்கி இருக்கிறது. அந்த இடங்களில் நேற்று வரைக்கும் 4 லட்சம் பேர் அந்த இடங்களில் இருந்து இஸ்ரேலுடைய தாக்குதல் தாழாமல் வெளியே சென்ற 4 லட்சம் பேர் மீண்டும் தங்களுடைய இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள். லெபனான் அரசு ஹிஸ்புல்லாவுடன் இணைந்து வீடுகளை மீண்டும் கட்டித் தருவதில் மும்முரம் காட்டி வருகிறது. அது இப்பொழுது லெபனான் அரசு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டது. இதை நேற்றே குறிப்பிட்டோம். வாஷிங்டனில் போட்ட அந்த ஒப்பந்தம் இன்னும் நிறைவடையவில்லை. இஸ்ரேல் முழுமையாக வெளியிலே செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கண்டிஷன்னு. அதுக்கு எதிர் நிபந்தனையாக ட்ரம்பும் இஸ்ரேலும் போட்ட நிபந்தனை ஹிஸ்புல்லாவிடமிருந்து ஆயுதங்களை பறிக்க வேண்டும் என்று. அது இப்போதில்லை, எப்போதும் சாத்தியமில்லை என்பதை அந்த அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஆக நாங்கள் ஹிஸ்புல்லாவிடம் இறங்கி ஆயுதத்தை கொடுங்கள் என்று சொன்னால் ஒரு உள்நாட்டு போர் வரும். அதில் எங்களுடைய படைகள் நிச்சயமாக, படையிலே பெரும்பகுதியினர் ஹிஸ்புல்லாவோடு இணைந்து விடுவார்கள். ஆகவே அது எந்த புத்திசாலித்தனமான திட்டமாகவும் தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, நேற்றைய தினம் போராடிய, அதாவது இமாம் காமினி அவர்களுடைய ஃபியூனரல் ஒரு பகுதியாக யூகேலையும் ஆங்கில நாட்டிலும் அமெரிக்காவிலும் நடந்த ஊர்வலங்களில் ட்ரம்புக்கு எதிராகவும் நெத்தன்யாஹுவுக்கு எதிராகவும் கோஷங்களை போட்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் ஆன்டி செமிட்டிசம், செடிஷன் என்று அந்த மக்கள் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்த 7 நாள் முடிந்த பிறகு, அது நாளை அல்லது மறுநாள் அது முடியலாம், முடிந்த பிறகு ஒரு போர் சூழல் நிகழ்கிறது. இதனிடையே கிறிஸ்தவ மிஷனரி ஒன்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. கடந்த மாதத்தில் கிறிஸ்தவர்கள் 83 தடவை ஜெருசலமில் வைத்து இஸ்ரேலிய இராணுவத்தினால் தாக்கப்பட்டு அவர்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள்.
இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஜெருசலத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களை வெளியேற்றுகின்ற வேலையை உலக கிறிஸ்தவ நாடுகளின் உதவியை பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் தெரிந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது வேண்டுமென்றே விட்டு வைத்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. இது போக போக இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வரும். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.